நீண்ட நாள் முதுகு வலி இடுப்பு வலி குணமாகணுமா? ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப்பு கம்பு எடுத்துருக்கேங்க. கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. எலும்பு வலு பெறக்கூடிய அதிகப்படியான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது. ரத்த சோகையை குணப்படுத்தி ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யும். இந்த கம்பை நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம். இதில் தும்பு தூசி எல்லாமே நிறைய இருக்கும். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நம்ம நல்லா கழுவணுங்க. கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தாலும் அதிகமாக நீங்கள் அதே மாதிரி கழுவி அலசிட்டு வெயிலில் காய போட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாம் வறுத்து தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் அலசிட்டு வடிகட்டி எடுக்க போகிறேன். ஒரு தடவை கழுவுனா பத்தாதுங்க. ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நம்ம வடிகட்டி எடுக்கணும். நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் கிட்டத்தட்ட 3-4 தடவை நல்லா அலசிட்டு வடிகட்டியில் மாற்றி வச்சுருக்கேங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் ஆற விடுங்க. இல்லை வெயிலில் கூட காய போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வடிகட்டியில் மட்டும் மாற்றி விட்டுருக்கேன். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதாவது சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. இதை மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இந்த அரிசியை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த சோகை பிரச்சனையை சரி செஞ்சு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க செய்யும். எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது. அதுக்காக இந்த அரிசி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த அரிசி பயன்படுத்தினா உடலுக்கு ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த அரிசி இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ கம்பு எப்படி நம்ம 2-3 வாட்டி கழுவி நம்ம தண்ணி வடித்தோமோ அதே மாதிரி இதையும் நம்ம கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. நீங்கள் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம். நாம் கழுவி வடிகட்டு வச்ச இந்த கம்பு அதை இதில் சேர்த்துட்றேன். மறுபடியும் இதே வலக்கரண்டியில் நான் அரிசியும் கழுவி வடிகட்டு வச்சிடுறேன். இந்த கம்பு நல்லா பொரியிற அளவுக்கு வறுபடணும். மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நாம் வறுக்கிற மாதிரி இருக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வத்திடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது, ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ ஈரம் எல்லாம் வத்தின பிறகு நல்லா உதிரி ஆகிடுச்சு. லேசாக நிறம் மாறி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம பரட்டி விடலாம். கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நாம் வறுக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றுத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும். கம்பு வறுத்த அந்த பேனையை நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நான் எடுத்த இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் அலசிட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் தட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால வலக்கரண்டிக்கு மாற்றிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எல்லா பொருட்களும் நம்ம அளந்து எடுக்கணும். நீங்கள் எந்த கப்பில் டம்ளரில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களுமே ஒரே மாதிரி அளந்து எடுக்கணும். அரிசியை வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா படப்படப்படன்னு நல்லா எல்லா அரிசியுமே பொரியணும். நம்ம அரிசி பொரி வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதனால் நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பொரிஞ்சவொடனே டக்குன்னு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சிருக்கு. அதில் வெள்ளை வெள்ளையாக தென்படுது பாருங்கள். இது சிகப்பு அரிசின்றதுனால இதில் நீங்கள் நிறம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம தனித்தனியாக தான் நம்ம கொட்டி வைக்கணும். நல்லா சூடு ஆறணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேனை வச்சுருக்கேங்க. நாம் எந்த கப்பில் அரிசி கம்புலாம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் லேசாக சூடு பண்ணாலே போதும். வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால இதை நல்லாவே நம்ம வறுத்துக்கணும். வேர்க்கடலையிலும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பாதாம் பருப்பில் எந்த அளவு சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் வேர்க்கடலையிலும் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. இதை நாம் வறுத்துக்கலாம். ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நாம் வேர்க்கடலையை வறுத்தாலே போகிறோங்க. நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் அப்படியே பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறணும். மறுபடியும் அந்த பேனையை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் நாம் கம்பு அரிசி வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. நல்ல சூடு ஆனால் போதும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை பொட்டுக்கடலையும் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. லேசாக நிறம் மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பொட்டுக்கடலையும் நல்லா சூடு ஆறணும். நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். நான் இதை மிக்ஸி ஜாரில் கம்பு மட்டும் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நமக்கு அரைப்பட்டுடும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாமே அரைக்கிற பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஒரே பவுலில் தான் மாற்ற போகிறோம். அடுத்ததாக நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி வறுத்து வச்சுருந்தோம். அதுவும் நல்லா சூடு ஆறிடுச்சு. அதையும் நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அரிசி கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். நான் 4 ஏலக்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு ஏலக்காய் மணம் எவ்வளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சுக்கு தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேருங்க. டேஸ்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நாம் வறுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குது. இது இந்த கலரில் தான் இருக்கும், சிகப்பு அரிசின்றதுனால. இதே நம்ம இந்த கம்பு மாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஆற வச்ச வேர்க்கடலை, அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட பார்த்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேர்க்கடலை இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா தோல் நீக்கிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம இந்த மாவோட சேர்த்துடலாம். அடுத்ததாக வறுத்து ஆற வச்ச பொட்டுக்கடலை, அதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இந்த மாவோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து விட்டுருக்கோம். அதை அப்படியே ஒன்று சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நாம் வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனியை தான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க. இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. எந்த கப்பில் நம்ம எல்லா பொருட்களும் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நான் 2 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். அதாவது பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2வது கப்பு நான் சேர்த்துக்கிறேன். நாம் வறுக்கிறதுக்கு எடுத்த பொருட்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 4 கப்பு சேர்த்தோம். அதனால் 2 கப்பு வெல்லம் சேர்க்குறோம். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டோம்னா அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். நாம் சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் எடுத்துருக்கேன், சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நாம் கொதிக்க வச்ச வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்கக்கூடிய தும்பு தூசி எல்லாமே அதில் நின்றுடும். நான் எல்லாத்தையுமே வடிகட்டியில் சேர்த்துட்டேன். இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு தும்பு தூசி இருக்குதுன்னு வடிகட்டியில். இதுக்காக தான் நம்ம வடிகட்டியே சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேன். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே நம்ம கைகள்லேயே கலந்துக்கலாம். சூடு இருக்கிற வரைக்கும் நான் ஸ்பூன் வச்சு கலந்தேங்க. இப்போ சூடு குறைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்பூனில் இருக்கிறத வலிச்சிட்டு கைகளை வச்சு அப்படியே நாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதை மொத்தமாலாம் பிசையணுன்ட்டு அவசியம் கிடையாது. வெல்லம் எங்கெல்லாம் பட்டிருக்குதோ அப்படியே எடுத்து நம்ம உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய்யும் சேர்க்கலை, எண்ணெயும் சேர்க்கலை. ஒரு துளி கூட எண்ணெய் நெய் இல்லாமல் தான் நாம் இதை செய்கிறோம். இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு உருட்டி விட்டாலே போதும். ஷேப் வந்துடும். நல்லா அழுத்தமாக பிடிக்கணும். பிடிக்க சொல்ல லூஸாக பிடிக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அழுத்தமாக பிடிச்சிட்டு உள்ளங்கையில் பிடிச்சி உருட்டிட்டோன்னா அழகாக ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு நாம் தயார் பண்ணிட்டோம். எல்லார் வீட்லேயுமே கம்பு இருக்கும், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே இருக்குங்க. அதை வச்சு அருமையாக நம்ம சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு லட்டுமே நல்லா அருமையாக வந்ததுங்க. நம்ம சேர்த்துருக்குற அந்த வெல்லத்தோட இனிப்பும் கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறமா அரிசி பொரி, நம்ம அரிசியை வறுத்து சேர்த்துருந்தோம். ஆக டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்காக நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சுலபமாகவே அப்படியே உடைக்க வருது கையில் அழுத்தினாலே. நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். நான் உங்களுக்காக கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன்.
டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்ததுனால அந்த ஒரு மனம் சொல்லுவாங்க, நல்ல மணமாக இருக்குது. அந்த கம்புடைய மனம், அந்த அரிசி நம்ம வறுத்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலைலாம் 1, 2 நம்ம அரைச்சோம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சோம், வேர்க்கடலை 1, 2 அரைச்சோம். அது பல்லில் கடிப்படும் பொழுது டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்து அரைச்சதுனால அவ்வளவு மனமாக டேஸ்ட்டாக இருக்குது. ஏலக்காயோட மனமும் இருக்குது. அந்த இனிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளவு கரெக்டாக இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இதை பொரிவிலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து எள்ளு சேர்ப்பாங்க. நான் எள்ளு சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் தேங்காய் சேர்க்கும் பொழுது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம தேங்காய் சேர்க்காம செஞ்சோம்னா ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா நெய்யில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அதை வறுக்கணும். அப்படி வறுத்து சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு 4 நாள் இல்லைனா 5 நாட்கள் மட்டும்தான் அது நல்லா இருக்கும். அதனால நான் தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நாம் சேர்த்த இந்த 4 பொருளுமே டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா தினந்தோறும் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. குழந்தைங்க ஈவினிங்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஞ்சு வச்சுட்டு ஒரு லட்டு எடுத்து கையில் கொடுத்து அவங்கள சாப்பிட வைங்க. உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அருமையான லட்டு இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.